அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லப்படுது. மறந்து போகாத அப்படின்ற அதுதான் துதி என்ற ஒரு காரியத்தை தேவன் சபையில ஏன் கொண்டு வந்தாரு, மக்கள் மத்தியில ஏன் அதை கொண்டு வந்தாருன்றது ரொம்ப முக்கியம். நல்லது, அதெல்லாமே துதிக்கிறது நல்லது. துதிக்கும் போது தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தேவன் செய்த அதிசயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் இங்க வருவது நல்லது. ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் அன்னைக்கு ஒரு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாரத்துல தேவன் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கிறது, தேவன் நம்மளை பராமரித்த விதங்களை எண்ணி துதிக்கிறது, தேவன் நம்மை பாதுகாத்த விதங்களை எண்ணி துதிக்கிறதுக்கு ஓய்வு நாள்ல வருவது ரொம்ப நல்லது. நம்ம வராம போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் செய்த நல்லதையும் நம்ம மறந்துடுவோம். ஏதோ ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி அவரை துதிக்கும் போது நமக்காக தேவன் புதிய வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே நம்முடைய மனம் ரொம்ப முக்கியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்களை என்ன கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால், என் வாழ்வை தேவன் நன்மைக்கு எதுவா நடத்துறாரு, தீமையை தேவன் கொடுக்கிறது கிடையாது. கர்த்தரை பற்றி நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டும்.